எதிர்கால மக்கள் அறிவாளியாக திகழ பள்ளி செல்கின்றார்கள், அது தவறில்லை. போராடி வீட்டுக்குச் சென்றால் ஹோம்வொர்க் மற்றும் டியூஷன் என்ற பெயரில் பள்ளியில் படித்த அதே ஏட்டுச் சுரக்காய். வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பள்ளி குழந்தைகளுக்கு இந்த ஹோம்வொர்க்னு சொல்லக்கூடிய வீட்டு பாடம் அது எந்த அளவுக்கு பாதிக்கிறது அப்படிங்கறத உளவியல் ரீதியா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸ்கூல்ல ஹோம்வொர்க் கொடுக்கறது அவசியம். கொடுத்தாதான் பிள்ளைங்க பிக்கப் பண்ண முடியும். இந்த நாள்ல பர்சன்டேஜ் கூட இருந்தாதான் எந்த துறையிலுமே முன்னேற்றம் அடையும். அதனால ஹோம்வொர்க் கொடுக்கறது அவசியம் சொல்லுங்க. ஹோம்வொர்க் தர ரைட்டிங் ஒர்க்ஸே இருக்கக்கூடாது. வெறும் படிச்சுட்டு அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுற மாதிரி சொன்னாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4th கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் பண்ணலாம். எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு அவசியமே கிடையாது. தரலாம் கொஞ்சம் ரொம்ப லைட்டா தரணும், ரொம்ப தரக்கூடாது. ஹோம்வொர்க் எடுக்கிறது ரொம்ப சரின்னு நான் நினைக்கிறேன். ரைட்டிங் ஹோம்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா டெய்லி தே ஹேவ் டு ஒர்க் அவுட். மற்ற ரீடிங் ஹோம்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட், சயின்ஸ் ஒரு நாளைக்கு, சோஷியல் ஒரு நாளைக்கு, இங்கிலீஷ் ஒரு நாளைக்கு, அப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். கொடுத்தாதான் பிள்ளைங்க ஓரளவு முன்னேற்றம் அடைய முடியும். இல்லைன்னா பர்சன்டேஜ் எடுத்து மார்க் வாங்க முடியாது. எல்லா பாடங்களையும் ஹோம்வொர்க் தேவைதான். ஏனென்றால் அந்தந்தைக்கு பாடங்களை அந்த மாணவர்கள் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டு நிறைய மார்க்கள் வாங்கி பாஸ் பண்ண அங்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஹோம்வொர்க் ரொம்ப அவசியம்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்குள்ள மாடர்ன் வேர்ல்டுல பிள்ளைங்க கிளாஸ்ல கவனிச்சுட்டு அப்படியே வீட்டுல நைட்ல புக்கை வச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் தான் ஸ்கூலுக்கு போகுது. ஆனா இப்போ பகல்ல கேட்கறத நைட்ல வீட்டுல ஹோம்வொர்க் பண்ணி பார்த்தாங்கன்னா அது அந்த மனசுல நல்லபடியில புரியறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. வகுப்புல பாடத்தை நடத்தினதுக்கு அப்புறம் வீட்டுல போய் அந்த டச் வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் அந்த பிராக்டிஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ஹோம்வொர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. இதுதான் எஜுகேஷன் ரீதியான ஒரு உண்மை. ஆனா இப்ப இந்த ஹோம்வொர்க்னால மாணவர்கள் எந்த அளவுக்கு உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க, இதுதான் இப்ப பார்வை. சும்மா புக்ல இருந்து அப்படியே எடுத்து மாதிரிதான் இருக்கும், குனிஞ்சிட்டுலாம் எதுவும் இல்லை. ஹோம்வொர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிச்சயமா மாணவர்களை உளவியல் ரீதியா ஒரு பெருவாரியான பாதிப்புக்கு உள்ளாக்குது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், மாணவர்கள் அவங்க எந்த நேரமும் அந்த எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப அவங்களுக்கு வெளி உலக அனுபவங்கள் அல்லது இந்த எக்ஸ்போஷர் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இயல்பாவே குறையுது. எக்ஸ்போஷர் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி எக்ஸ்போஷர் கிடைக்கும்? ஸ்கூலுக்கு போறான், வீட்டுக்கு வரான், பாடத்தை படிக்கிறான், தூங்குறான், எந்திரிக்கிறான், அந்த ரொட்டீன் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. அப்ப அவனுக்கு எக்ஸ்போஷர் வளர்க்கறதுக்கு என்ன பண்ணும்? அப்ப ஹோம்வொர்க் கொடுக்கக்கூடியது தப்பா தவறா? நிச்சயமா அதுல சாதகங்களும் இருக்கு, பாதகங்களும் இருக்குது. சாதகங்கிறப்ப இந்த லோ அச்சீவர்ஸ்க்காக நம்ம செய்யக்கூடியது, பாதகம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த அவனுக்குரிய அந்த எக்ஸ்போஷர் குறையுது. டியூஷன் என்ற பெயரில் பள்ளியில் படித்த அதே ஏட்டுச் சுரக்காய். டியூஷனுக்கு குழந்தைங்க படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். டியூஷன் போனா கொஞ்சம் படிக்க முடியுது. டியூஷன் பெரிய கிளாஸ்க்குலாம் தேவைதான். 10th + 2க்கு டியூஷன் தேவை. ஸ்கூல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா சாருமே நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா டீச்சர்ஸுமே ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர்ஸ் நல்லவங்களா இருக்காங்க, ஒரு சிலருக்கு நல்லா சொல்லி தராம இருக்காங்க. அதனால எக்ஸ்ட்ரா கோச்சிங்கிறது 10th + 2க்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தான் இருக்கு. ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி தரல அப்படின்னு கிடையாது. டிபெண்ட்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு, எப்படி அவங்க கவனிக்கிறாங்க கிளாஸ்லன்னு. எல்லாத்தோடைய கவனிப்பும் ஒரே டீச்சர் மேல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பிள்ளைங்க அங்க கொஞ்சம் ஒரு 50% படிச்சுட்டாங்கன்னா டியூஷன்ல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 100% எஃபெக்டிவா இருக்கும். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா டியூஷனுக்கு போனவங்க தான். இப்ப திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட பேட்டி எடுக்கும்போது வருஷம் நீங்க பார்க்கலாம் அவங்க எந்தெந்த சார்ட்ட டியூஷன் படிச்சாங்கிறத முதற்கொண்டு அவங்க சொல்றாங்க. டியூஷன் மிக 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 மோசமான நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு டியூஷன் அவசியம்தான். மேலும் பேரண்ட் படிக்காதவர்களா இருந்தால் அவர்களுக்கு அந்த டியூஷன் தேவைதான். சோ டியூஷன் இல்லாமல் படிக்கிறது, மார்க் வாங்குறது அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுடைய டேலண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்து படிச்சா படிக்க முடியும். பட் ஒரு